ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 82வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்தினை துதிப்பதினால் ஒவ்வொரு பலன் கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் தண்ணீரினால் ஏற்படும் பயம் நீங்கி தண்ணீரை நம் வசப்படுத்த முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. கரீந்திராணாம் சுண்டான் கனக கதலி காண்ட பட்டலீம் உபாபியாம் ஊருபியாம் உபயமபி நிர்ஜித்ய பவதீம் சுவ்ருத்தாபியாம் பத்யுஹூம் பிரணதி கட்டினாபியாம் கிரிசுதே விதிக்ஞே ஜானுபியாம் விபுதகரி கும்பத்வயமசீம். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சிறந்த யானையின் துதிக்கை போன்று மேல் பகுதி பெருத்து கீழே வர வர சற்றே சிறியதாகவும் தேவியின் தொடைகள் காணப்படுகின்றன. அதோடு பொன் வாழை மரங்களைப் போன்று ஒளி பொருந்தியதாகவும் வழவழப்போடும் காணப்படும் தொடைகள் இவற்றினும் மேலாக விளங்குகின்றது. உருண்டு திரண்ட அழகிய முழங்கால்களோ சாஸ்திர விதிகளை அறிந்த அம்பிகை தினம்தோறும் பதியை கால்கள் நிலத்தில் படிய வணங்கி எழுவதால் சற்றே கடினப்பட்டு இந்திரனின் யானையான ஐராவதத்தின் தலையிலுள்ள கும்பங்களை காட்டிலும் மேன்மை பெற்று விளங்குகின்றது என்று விவரிக்கப்படுகிறது. அளவற்ற தேவியின் அழகை மனதில் கொண்டு இவ்வாறு தியானிப்பவர் ஐராவதத்தில் ஏறும் இந்திர பதவியையும் பொன் விளையும் பூமிக்கு அதிபராயும் விளங்குவார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அம்பிகையே, உன்னுடைய தொடைகள் இரண்டும் கஜராஜங்களது துதிக்கைகளையும் தங்க வாழை மர தண்டுகளையும் விஞ்சிய சோபையுடன் கூடியதாக இருக்கிறது. உன்னுடைய முழங்கால்களில் இருக்கும் சில்லுகளோ மிகவும் உருட்சியாக உனது பதி பரமசிவனுக்கு நீ அடிக்கடி நமஸ்காரம் செய்வதால் மிகுந்த கடினமாகி திக்கஜங்களின் கும்பங்களை கூட ஜெயித்த பலத்துடன் விளங்குகின்றன என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். நீரினால் உண்டாகும் பயம் நீங்குவதற்கும் நீரை நம் வசப்படுத்துவதற்கும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன், திராட்சை பழம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.